வீட்டில் வந்துருங்கண்ணே முதலாளியாகும் அவ்வளோ கோபத்தில் சாமான்லாம் உடைச்சி வீசி போட்டு போயிட்டு சத்தம் போகல. மொட்டை சிரி சின்ன அசைவு இல்லை அது பாருங்க. அடே வேற பட்டாசு இல்லையா ஜீவா? வேற பட்டாசு இருக்கும்? இதெல்லாம் கையை கொஞ்சம் கையில் தொடச்சி சாப்பிடுங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். வீட்டில் வந்துருங்கண்ணே முதலாளியாகும் அவ்வளோ கோபத்தில் இப்போ அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. அது யார் இந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்றோம். வேலை வெட்டி இல்லை. சாமான்லாம் உடைச்சி வீசி போட்டு போயிட்டு 2:30 மணிக்கு யானை வந்துச்சுங்க சார். நாங்கள் வீட்டு 2 பேர் உள்ளுக்கு தான் இருந்தோம். சத்தம் போட போகலை. போகாதனால நாங்கள் வெளியில் அந்த சன்னலில் பாஞ்சு இந்த பக்கம் போயிட்டோம் அந்த வீட்டுக்கு. அதுக்கு பிற்பாடு யானை இங்கே வந்து இருந்துக்கிட்டு 2 ஹவராக 2 மணிக்கு வந்த யானை 5:30 மணிக்கு தான் போச்சு. பார்த்தோம் நாங்களும் வெட்டி பார்த்தோம், வெட்ட இல்லை. அது கதையை உடைச்சிருச்சு. உடைச்சி சாமான்களை ஒரு 2 லட்ச ரூபா சாமான் போயிடுச்சு. யானை வந்து ஒரு 20-25 வருஷமாக பெரிய குழப்பம் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு நாங்கள் பலமுறையாக வெட்டடிச்சு அதுன்னு கம்பியில் கரண்ட்டெல்லாம் போட்டு தர சொல்லி கேட்டோம். யானைக்கு பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல். இது வந்து யாரும் எந்த ஒரு அரசாங்கமும் சரி யாரும் வந்து இதுக்கு வந்து ஒரு உதவி கூட இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கனைக்கு வந்து கடையை நேற்று நைட் ஃபுல்லாக உடச்சி, அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கடையை உடச்சி விட்டு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு இங்கே வந்து லொரியெல்லாம் உடச்சி தட்டு போயிடுச்சு. அதுக்கு போன யானை திருப்பி வந்து அங்கனைக்கு ஒரு அக்காவை கொஞ்சம் இல்லாட்டி மிதிச்சிருக்கோம். அப்படி இப்படி நாங்கள் எனக்கு இருந்த நாள் ஒரு மாதிரி என்னமோ செஞ்சுட்டோம். இப்படி இந்த மாதிரி இந்த நாளைக்கு இப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த எப்படி இங்கே இருக்கிறதுன்னு தெரியல.